கல்லூரி விழாவில் ஒரு மாலை நூலகத்தில் நடந்த அந்த ஆழமான உரையாடலுக்கு பிறகு ராஜ் மற்றும் வைஷ்ணவின் நட்பு ஆழமாக வேரூன்றத் தொடங்கியது. இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் வகுப்பறையில் தொடங்கிய அவர்களின் பயணம் காஃபி ஷாப்கள், கல்லூரி கேன்டீன்கள் மற்றும் நூலகத்தின் அமைதியான மூலைகள் என பல இடங்களிலும் விரிந்தது. ஒருவரையொருவர் இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்வதில் அவர்கள் இருவரும் மகிழ்ச்சி கண்டனர். கல்லூரி ஆண்டு விழா நெருங்கிக் கொண்டிருந்தது. அது ஒவ்வொரு மாணவரின் வாழ்க்கையிலும் ஒரு பெரிய நிகழ்வு. வண்ணமயமான விளக்குகள், உற்சாகமான இசை மற்றும் கேலிக்குரிய அலங்காரங்கள் என வளாகம் முழுவதும் களை கட்டியது. ராஜ் வழக்கமாக இது போன்ற பொது நிகழ்வுகளை தவிர்ப்பவன் வைஷ்ணவிக்காக இந்த முறை வர முடிவு செய்தான். அவள் ஏற்பாட்டு குழுவில் தீவிரமாக பணியாற்றி கொண்டிருந்தாள். விழாவின் அன்று மாலை ராஜ் அவளை தேடி சென்றான். அவள் ஒரு அழகான நீல நிற சல்வார் கமிஸில் விளக்குகளின் வெளிச்சத்தில் மேலும் ஜொலித்து கொண்டிருந்தாள். அவளது முகம் லேசான பதட்டத்துடனும் அதே சமயம் உற்சாகத்துடனும் இருந்தது. வைஷ்ணவி ரொம்ப அழகா இருக்க, ராஜ் சற்று தயக்கத்துடன் சொன்னான். அவள் வெட்கத்துடன் சிரித்தாள். நன்றி ராஜ், நீயும் தான் இங்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த மாலை முழுவதும் அவர்கள் ஒன்றாகவே இருந்தனர். அவர்கள் அரங்கில் நடனமாடுபவர்களை பார்த்தார்கள், வினோதமான உணவு ஸ்டால்களில் புதுமையான உணவுகளை ருசித்தார்கள் மற்றும் இசை நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்தார்கள். ராஜ் வைஷ்ணவி அவன் அருகில் இருக்கும்போதும் தான் எவ்வளவு இயல்பாக உணர்கிறேன் என்பதை உணர்ந்தான். அவளது சிரிப்பு, அவளது கூர்மையான கருத்துக்கள் மற்றும் அவளது உடனிருப்பு அவனுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தந்தது. ஒரு கட்டத்தில் மேடையில் மெல்லிசை ஒலிக்கத் தொடங்கியது. ராஜ் ஒரு வித ஊந்துதலுடன் வைஷ்ணவியை பார்த்தான். ஒரு டான்ஸ் ஆடலாமா என்று அவன் கேட்டான். அவள் ஆச்சரியத்துடன் அவனது கண்களை பார்த்தாள். ஒரு கணம் யோசித்துவிட்டு அவள் புன்னகைத்தாள். கண்டிப்பாக. அவன் அவளது கையை பிடித்தான். அவர்களின் விரல்கள் மீண்டும் இணைந்தபோது ராஜ் உணர்ந்தான், இது வெறும் நட்பு என்பதை தாண்டிய ஒன்று. அந்த மெல்லிசைக்கு ஏற்றவாறு அவர்கள் மெதுவாக நகர்ந்தனர். அவர்களது கண்களுக்குள் ஒரு அசைக்க முடியாத புரிதல் இருந்தது. சுற்றியுள்ள சத்தம் மங்கி நேரம் நின்றது போல் அவர்களுக்கு தோன்றியது. அந்த தருணத்தில் அவர்கள் இருவரும் ஒரே உணர்வை அனுபவித்தார்கள், இதுதான் காதல். அந்த பாடலின் முடிவில் அவர்கள் ஒருவரையொருவர் சில நொடிகள் பார்த்து கொண்டார்கள். வார்த்தைகள் தேவையில்லை, அந்த அமைதியிலேயே எல்லாம் தெளிவாக புரிந்தது. கல்லூரி விழா அவர்களுக்கு ஒரு மறக்க முடியாத மாலையாக மாறியிருந்தது. அது வெறும் கொண்டாட்டமல்ல, இரு இதயங்கள் இணைந்து தங்கள் உணர்வுகளை ஒப்புக்கொண்ட ஒரு மந்திர தருணம் அது. உங்களுக்கு இந்த கதை பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். மேற்கண்ட கதைகளை கேட்க விரும்பினால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். படித்ததில் பிடித்ததை.